வெல்கம் டு த கேம் ஷோ. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, சில பல வேலைகளை பார்த்துட்டு அங்கேருந்து போலீஸ்காரன் சுட்டு தள்ளிட்டானுங்க. அங்கேருந்து அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு மெடிக்கல் கேம்புக்கு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு அந்த ஸ்கூல் ட்ரைனிங்ஸ் கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் வந்துட்டு பழைய ஒரு வீடு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனோட ஒரு ரிவர் சைடில் அந்த வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஏன் நிற்கிறேன் அப்படின்னா, அந்த ஏரியா பேர் வந்து டெரரோபாடா, ஓகேங்களா, ஃபோர்ட் காசான். இந்த ஃபோர்ட் காசானுக்கு வந்து நம்ம போகணும். இப்போ போகணுன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு பிரிட்ஜு தருது பாருங்க, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். நம்ம அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணினா அந்த வீட்டுக்கு போக முடியும். ஸோ நம்ம இப்போ அங்கே போகணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம அங்கே போகலாம் கைஸ். இவங்க வேறு வந்து முடிக்கிறானுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டாம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு மீன் பிடிக்கிற இடம் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் இருக்கும். நான் போன டைம் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு போட் இருந்துச்சு. இப்போ அந்த போட் எடுத்துக்கிட்டு போகணுன்றது தான் என்னோடய மைண்டில் பிளானாக இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு செட்டப்பே இல்லை. ஏன்னா நம்ம அந்த அக்கறையில் இருக்கிற வீட்டுக்கு போனோம். உங்களுக்கு தெரியுதா, அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு தான் போகணும். இப்போ நான் அப்படி தான் நினச்சேன். பட் பார்த்தா அந்த மாதிரி ஒன்று இல்லை. இங்கே ஒருத்தன் போட் மட்டும் போகுது, ஆள் போகிற மாதிரி தெரியலையே. ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு போட் பார்த்தேன் கைஸ். பக்கத்துலேயே ஒரு போட் ஹவுஸ் இருந்துச்சு. இப்போ நான் அது இல்லை, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். இந்த போட் நான் இங்கே சுற்றிட்டு இருக்குது, இங்கே பார்ப்போம். ஓகே, இங்கே யாருன்னா இருக்காங்களா? ஆமாம், ஒருத்தர் இருக்கார். ஐயோ, ரொம்ப ஸ்பீடாக போகிறானே. ஐயோ, மாட்டானே. செத்துட்டானா இல்லையா? ரொம்ப தூரம் போயிட்டாங்க கைஸ். இங்கே ஒருத்தன் வரான். ஆள் இருக்காங்களா இல்லையா? ரொம்ப மோசமாக ஓட்டுறானுங்க கைஸ். கொஞ்சம் கூட வந்துட்டு அக்கறையே இல்லை. அக்கறை இல்லாத பாய்ஸ். பரவாயில்ல, நமக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே ஷார்ட் கன் இருக்குது கைஸ். ஷார்ட் கன்னுக்கு வந்துட்டு நம்ம அம்யூனேஷன் வாங்கிக்கலாம். அம்யூனேஷன் ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தில் தான் இருந்துச்சு. மேபி நம்ம வந்துட்டு அம்யூனேஷன் வாங்கிட்டு கூட போகலாம். லோட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ரொம்ப ஸ்பீடாக போகலானுங்களே. கம்மான் ரைட்டு. சரி, இந்த லாரி எடுத்துப்போம். டக்கு தம்பி கொஞ்சம் இறங்குப்பா. ஓகே, குப்பை லாரி எடுத்தாச்சு. குப்பை லாரி தான் இந்த அம்யூனேஷன் சென்டருக்கு போகணுன்னு இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? ஓய்யா, லாரியை பார்க் பண்ணியாச்சு. அம்யூனேஷன் எங்கே வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? அமெரிக்காஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இன் டொமஸ்டிக் ஆர்டன்ஸ். நைஸ். உள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு நியூ வெப்பன் இஸ் அவைலபிள் டு பை. என்ன நியூ வெப்பன்? நம்ம ஷார்ட் கன்ஸில் தான் வாங்கணும். ஷார்ட் கன்னில் நம்ம வச்சுக்கிறது வந்துட்டு இந்த ஷார்ட் கன் தான். இதை வந்துட்டு பை பண்ணிப்போம். ஓகே, 23, 38, 7 இடிச்சு, இன்னும் கூட 53 வாங்கிப்போம். டன். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற பிஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த சைலன்ஸ்டு. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கிப்போம். ஏன்னா இது மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட கிடைக்காது. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது? ஆர்மர் நம்மக்கிட்ட இல்லை. ரைஃபிள் அசால்ட் இருக்குது. அசால்ட் வந்து நம்மக்கிட்ட AK-47 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுப்போம். இதை வந்துட்டு வாங்குவோம். ஓகே, இதெல்லாம் நிறைய கிடைக்கும் தான் அங்கங்கே. பட் ஸ்டில் வாங்கி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். பட் த்ரோன் வந்து பார்த்திங்கன்னா த்ரோன் நம்மக்கிட்ட நிறைய இல்லை. ரிமோட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வாங்கிப்போமா?
ரிமோட் எக்ஸ்ப்ளோசிவ் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு காசு இல்லை. அதனால் வந்துட்டு கிரெனைட்ஸ் மட்டும் வாங்கிப்போம். ஒரு டைம் வாங்கினா எனக்கு தெரிஞ்சு 5, 2 ஒரு 30 வாங்கிப்போம். ஓகே 25, 30 ஓகே டன். தேங்க்யூ ஸோ மச். ஃபுல்லாக வந்து எக்யூப் பண்ணியாச்சு. வேறு என்ன இருக்குது? ஆர்மர் இருக்குதா? ஆர்மர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தேவையில்லை. பட் ஸ்டில் வாங்கிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஆர்மர் ஒன்று வாங்கியாச்சு. டன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. வாங்க கைஸ் வெளியே போகலாம். ரைஃபிள்ஸ் ஆமாம். நம்ம ஆக்சுவலாக இந்த ஸ்னைப்பர் எப்பா ஸ்னைப்பருக்கு பாருங்கள் 5000. 5000க்குலாம் இல்லை, நம்மகிட்ட 457 ரூபா தான் இருக்குது ஃபுல் லோட் பண்ணதுனால. இப்போதைக்கு காசு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் எங்கேயாச்சும் ஒருத்தர் இருந்தாருன்னா உன்னை தான் தலைவா தேடிட்டு இருந்தேன். வா தலைவா அப்படியே 10 நேர் தலைவா, நான் வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கைஸ், இங்கே போட்டு கிடைக்காத ஒரே ஒரு ரீசன்னால் ஆக்சுவலாக இருங்க, இந்த இடத்துல நான் பார்த்துக்கிறேன் எதுக்கும் இங்கே எங்கேனாச்சும் போட் இருக்காண்டி. ஏன்னா எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தானுங்க. ஓகே, இங்கேயும் போட் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம வந்து ரோட் வேஸாகவே போயிடலாம் கைஸ். போன டைம் வரும்போது போட் இருந்துச்சு, அதை நம்பி வந்தால் போட் இல்லை. பரவாயில்ல, எத்தனை போகிறதான்னு பாருங்க. நம்ம வந்துட்டு ரோடு வேஸ் வழியாக போய்டுவோம். அதுவும் ஈஸி தான், ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. சரி, போட்டில் போனால் ஒரு தனி வகையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமேன்றதுனால தான் நான் போட்டில் போகலான்னு நினச்சேன். அதுதான் கைஸ், வீடு வந்துச்சு. ஆனால் மிஷன் வந்துச்சான்னு எனக்கு தெரில சத்தியமாக. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுமே, தெரியல. சரி, இதை உடச்சிட்டு போய் பார்ப்போம். மிஷன் வரலையே. ஐயோ, மிஷன் இன்னுமே வரலையே கைஸ். மிஷன் வரலன்னு ரொம்ப கடுப்பாச்சே. இங்கே உள்ள கேரேஜில் எதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ரைட்டு, வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். மிஷன் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குமே. இங்கே தான் இருந்துச்சு மிஷனு. சரி, உள்ளே போய் பார்ப்போம். அந்த தீவிட்டு தலையன் உள்ளே உட்காந்துக்கிறானான்னு பார்ப்போம் கைஸ். இருந்தானா அவனை அங்கேயே போட்டு தள்ளுருவோம். இப்போ எதுக்கு இந்த பேக் எடுத்துகிட்டு வந்து யார்கிட்ட சேர்க்கணுன்னே தெரில. இங்கே சிம்பிளாக இங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவான். இங்கே போய் அதை பண்ணு, அங்கே போய் இதை பண்ணுன்னு. ஆளை காணோம். இன்னும் அப்போ நம்ம கோர்ஸ் அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணலன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம இப்போ ட்ரைனிங் போய் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பர்கர், ஏதாச்சும் ஒரு கடையில் நம்ம போய் சாப்பிடணும் கைஸ். ரொம்ப நாளாக வந்துட்டு சாப்பிடவே இல்லை. இந்த மிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது, சேசிங்கு, ஃபைட்டிங்கு. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இது பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம வந்த ரோடு இதானே? இது இது ரோடு ரைட். பட் நம்ம போக வேண்டிய இடம் இது, அது கிடையாது. ஆக்சுவலாக நம்ம கவுண்டிலேருந்து வந்ததுனால நம்ம அந்த ரோடு யூஸ் பண்ணோம். பட்டு நம்ம போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வேஸ் ரோட்லேருந்து தான் நம்ம ஏறணும். ஏன்னா நம்ம போக வேண்டியது டெசர்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூல். அங்கே இருக்கிற இதுவை கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு ஒரு மிஷன் கொடுப்பேன்னு சொல்லிட்டான். அங்கே நடானா மிஷன் கம்ப்ளீட் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. நானும் வந்துட்டு ஜெட்டு இது முடிச்சிட்டேன். அப்புறமா வந்துட்டு ஹெலிகாப்டர் இதை முடிச்சிட்டேன். இப்போ நடானா அந்த ஏரோப்ளைன்லேயே வேறு ஏதோ ஸ்டண்ட்லாம் பண்ண சொல்லி காட்டுறான். ஸ்டண்ட்லாம் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் கொடுப்பானுன்னு தெரியல எனக்கு. சரி, ஒரு சிபிசிஐடி மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் கொடுத்து தானே ஆகணும். அப்போ தானே நம்ம ஒரு பெரிய ஆள்னு காட்ட முடியும். அதனால தான் நம்ம சிஜே வந்துட்டு இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கிறான். எங்கன்னா அந்த அதே மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான், வேறு வழி இல்லை. நம்ம இப்போ என்னென்னா இந்த ரோட்டில் போயிட்டு இதில் வந்து மாட்டிக்கக்கூடாது கைஸ். இந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது. அந்த சைடு போனாலும் நமக்கு 5 ஸ்டார் கொடுத்துறானுங்க. சும்மா போனால் கூட 5 ஸ்டார் கொடுத்துறானுங்க. குத்துறது மட்டும் இல்லை, தொத்திட்டு வந்து அடிக்கிறானுங்க. அதனால் நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துல போகலாம். எங்கே போகணுன்றதை பார்த்துப்போம். ஓகே, நம்ம போக வேண்டிய இடம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த 2 மலைக்கு நடுவில் ஒரு கேப்புக்குள்ளே போயிட்டு க்ராஸ் பண்ணி ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடு வேஸ் தாண்டினா மேபி நம்மளோட இது வரும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், வந்துடுச்சு. எக்ஸாக்டாக சொன்னோம் பார்த்தீங்களா. ஓகே, இப்போ மணி கரெக்டாக 9:15 நைட்டு. ஸோ பரவாயில்ல, அந்த ட்ரைனிங்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டைமிங்ஸ்னால். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம போகலாம் கைஸ். ரன்வேஸில் பார்த்தீங்கன்னா எப்படி ஓடுது வண்டி, வெறித்தனம் இல்லை.
நைஸ். இந்த வண்டியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, எடுக்க முடியாதா? ஐயோ, ரைட்டு, விட்டது ஒரு பங்கமான ஒரு இடம்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வண்டி எடுக்க முடியல. என்னடா நிஜமாகவே எடுக்க முடியலையா? ஐயோ, அடே சீச்சை, வண்டி எடுத்து வந்து எங்கே பார்க் பண்ணியிருக்காம பாருங்கள். இப்போ எடுக்க முடியுமே, ஏன் எடுக்க முடியல? கைஸ் இங்கே பாருங்க கைஸ். இப்போ தான் எடுக்க முடியுது. ஃபைன். நம்ம வந்து கேரேஜில் விட்டுடலாம் கைஸ், இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம ஈஸியாக கேரேஜில் இருந்து எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பெரிய ஏரோப்ளைன் கேரேஜே இருக்குது. நம்ம அதனால் கொஞ்சம் பிரச்சனையே கிடையாது. வண்டி, ஏரோப்ளைன் எது இருந்தாலும் எடுத்து வந்து இங்கேயே இறக்கிக்கலாம். ஓகே, நம்ம போயிட்டு இப்போ ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரைனிங்கில் ஒரு பேக் பெல்ட் அடிக்கணும்னு ஒரு மிஷின் வந்துச்சு. இந்த மிஷின் எப்போ கம்ப்ளீட் ஆகும் தெரில. இதில் எத்தனை இருக்குன்னு தெரில. டேக் ஆஃப் 100% முடிச்சிட்டேன். பிளெயின் 87%. மற்றது எல்லாமே முடித்த மாதிரி தான் காட்டுது. இது மட்டும்தான் லூப் த லூப் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா ஒரு பெல்ட்டி, அதுலேருந்து இன்னொரு பெல்ட்டி, அவ்வளோதான். ஓகே, ஒன்றுத்துக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து பெல்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாக்டாக தான் நினைக்கிறேன். நைட்டில் அடிக்கிறது கரெக்டாக இருக்குமான்னு தெரில, பட் பார்ப்போம் கைஸ். இதுக்குள்ளே பூந்து அப்படியே, ஐயோ, அதுதான் முடிச்சிட்டேன். ஓகே, நியூ ரெக்கார்டு. பேரல் ரோலா? இது என்னடா பேரல் ரோலு? ஓகே, முடிக்க ஒன்று வந்துகிட்டே இருக்குது கைஸ். ஓகே, லெஃப்டில் அடிக்கணும். அச்சு உள்ளே போகணுமா? டன். உள்ளே போய் பார்ப்போம் கைஸ். இப்போ வந்துட்டு என்னென்னா லெஃப்டில் அடிக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தாண்டினோம். தாண்டிட்டு அப்படியே ஒரு பேரல் ரோல். ஐயோ, அடிச்சு தூக்கிட்டான். பேரல் ரோல் ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா அடி கீழே வரைக்கும் எடுத்து வந்து இறக்குது. எவ்வளவோ ஓட்டியாச்சு, இது ஒரு மேட்ரா? கமான் ஓட்டக்குள்ளே போடா, மேலே தூக்குடா. ரைட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நியூ ரெக்கார்டு. வேறு கெஸ் 70% ஆர் அபோவ் த டு பாஸ். கீழே வந்து பேராஷூட்டை ஓப்பன் பண்ணி குதிக்கணும், அவ்வளோதானே? ஓகே, இதை எடுத்துன்னு போய்ட்டு எங்கே ஏதாச்சும் ஒரு லேண்ட்மார்க் இருக்குமா, இல்லை எங்கே ஒன்றா குதிக்கலாமா? ஓகே, இது என்ன புதுசாக இருக்குது பேராஷூட்டில்? ஓகே, பேராஷூட்டில் குதிக்கிறது. கண்ட்ரோல் எங்கே இருக்குது? யூஸ் த மூமெண்ட் கண்ட்ரோல் டு டார்கெட். ஓகே, டன். லேண்ட் த டார்கெட் க்ளோசர். குதிக்கிற இடமே காட்டலையா? இது என்ன இப்படி காட்டுது? ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே குதிச்சிட்டோமா? குதி 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 குதி. இது என்ன சிமுலேஷனா? அடங்கொய்யால் குதிச்சோமா குதிக்கலையானே தெரியலையே. ஓ, நம்ம ஆக்சுவலாக வானத்துக்குள்ளே பறந்துட்டு இருக்கிறோம் கைஸ், இன்னும் கீழேயே வரல. அதுக்குள்ளவே பேராஷூட்டை வந்துட்டு பப்பர் பிளான் பிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்குது. டன் டன் டன். நம்ம இறங்க வேண்டிய லொக்கேஷன் வந்துடுச்சு. போய்கிட்டே இருக்கிறோம். லொக்கேஷன் வந்துடுச்சு, ஆனால் குதிக்க வேண்டிய இடம் வரலையப்பா. இப்போ தான் ஏதோ என் கண்ணுக்கு தெரியுது கைஸ். ஆஹா, இறங்குடா. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கமான் குதிடா. கரெக்டாக அந்த சர்க்கிளில் குதிக்கணுமோ? என்னடா இப்படி வச்சுருக்கீங்க? குதிக்குமா குதிக்காதா ஒன்றும் தெரியலையே. ஓ, பொறுமையாக இறங்குறான்ப்பா. சரி, இழுத்தா இறங்குமா இறங்காதா? இப்போ தான் வந்துட்டு ஒரு லெவலுக்கு வந்துக்குது. ஓ, இழுத்தா வந்துடுமா? ஓகே, அப்பா எவ்வளோ ஸ்லோ.
இந்த பேக் ஒரு வேளை அதுக்கு தானோ? இந்த பேகு கடை அவ்வளோ ஆக்க போகுது. இந்த அம்யூனிஷன் சென்டர்லேயே குத்துருந்தா நாங்கள் அங்கேயே வாங்கியிருக்கலாமே. கமான் கமான். ஐயோ ஐயோ, இது என்ன? டேய் அப்படி திரும்புடா. ஐயோ, அது எங்கேயோ ஒரு இடத்துல. கமான், இவன் போய் குதிச்சிட்டான். ஃபெயில். ஓகே, இப்போ குதிக்கலாம் கைஸ். போ பறந்து போடா. செம்ம ஸ்பீடு. தலைவன் போயினே வரான். அப்படியே போய் முட்டிப்பானா? ஒரே முட்டா. முட்டு. பேராஷூட் ஆன். டன். லேண்ட் த டார்கெட்டு. கரெக்டாக போய் லேண்ட் பண்ண வேண்டியதான். கரெக்டாக போகுமா? போகாதா? போயிடு. ஒழுங்கு மரியாதையாக போயிடு. கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறியா இல்லையா? குதிக்க வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் குதிச்சிடு. இப்படி பண்ணால் மேலே ஏறுது கைஸ், பாருங்க. சூப்பரில். நைஸ். இப்படி இழுத்தா மேலே போகுது. ஓகே. போ. கரெக்டாக போ. கொஞ்சம் இதுலேயே முடிச்சு ஆகணும். இது சும்மா இழுத்துனே போகுது. ரொம்ப 2-3 எபிசோட் ஆயிடுச்சு குதிக்கிறதுக்கு. கரெக்டாக 35 குதிப்பா தலைவா. நியூ ரெக்கார்டு. தேங்க்யூ ஸோ மச். முச்சாச்சு. மிஷன் பாஸ்டு. ஃப்ளையிங் ஸ்கில்லு சூப்பர். அடுத்ததுண்ணா போகணுமா வேணாமா? இருங்க. மிஷன் பாஸ்டு வந்துச்சு. லேண்ட் ஆன் டார்கெட்டு 85%. எல்லாமே முச்சாச்சா? 100%, 95%. ஓகே, எல்லாத்தையும் முச்சாச்சு. எக்ஸிட் ஆயாச்சு. டன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒன்று வச்சுருக்கேன். இதுவா? இங்கே வந்து ஏதோ ஒரு மிஷின் வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏரோப்ளைன் இருக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே. அப்படிலாம் காட்டுது. இங்கே ஒரு ஏரோப்ளைன் இருக்குது. ஓகே, ஆன்சர் த ஃபோன் வந்துருக்கு. Hello? Carl, it's Woozy. Hey, Woozy, man. What you been up to? Come along and see for yourself. I got a little business proposition for you. Come over and see the setup, my friend. Okay, for sure. I like that. Like it? You're gonna love it. It's the Four Dragons Casino in Las Venturas. I'll see you soon, yeah? Yeah, okay. ஓகே, அவன் ஏதோ கெசினோவில் இருக்கிறவனை பார்க்குறேன், சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கே ஆக்சுவலாக 2 பிளெயின் இருக்குது. எந்த பிளெயினை நம்ம எடுக்கிறதுன்னு தெரியல. சரி, நம்ம ஆஸ் பர் த மிஷன் வந்துட்டு எடுப்போம் கைஸ். ஆல்ரெடி நம்ம எல்லாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணியாச்சு. பின்னாடி இருந்து எவனத்தை வரான்டா. Got you again, Carl. You're half asleep. I could have killed you in 9 different ways. Wake up and smell the coffee. You need to lay off the coffee. We got a problem. I got some guys out in the field need some equipment. If they don't get it, they'll be dead by nightfall. Then take it to them. Me take it to them? Yeah, why not? I got 5 guys watching me all the time. I got 2 in that hill, 1 over there, and 2 by satellite. If I go, my guys and I will be dead. I don't have a death wish. I'm a man of peace, son. Yeah, clearly. Take the plane. Now, you're not ready yet, so stay low under the radar. Questions? Yeah, just one thing. Get to it. Wait, hey, listen. Listen to me for once. Why won't these guys come after me? Oh, they can't, because they're all posted on me. 1 DEA, 1 FBI, a Russian, a Cuban double agent, and my paymasters. Checks and balances. Nobody is watching anybody, watching nobody. Know what I mean? Go. Whatever, man. பாவி, இப்போ ஒரு வேலை கொடுத்துருக்கான். இந்த பிளெயின் எடுத்துன்னு லோவிலேயே போகணுமாம்மா, ஒரு டார்கெட் வர வரைக்கும். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற யாரையோ இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிளெயின் இஸ் ஆல் லோடட் அப் வித் ஆல். ஓகே, எல்லாம் ரெடியாக வச்சுருக்கானுங்களாம்மா. இப்போ இவனை தேடி 5 பேர் சுற்றிட்டு இருக்கானுங்கம்மா. FBI, ABI, ரஷ்யன், கியூபன், என்னென்னமோ சொல்கிறான். அதனால் நான் வெளியே போனால் நானும் என்னோடய கூட்டாளிகளும் கொண்டு வானுங்க. அதனால் நீ தாண்டா போனோம் வெண்ணம் மயிலாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகே, யூஸ் த கேனன். Shortest thing is safe. I can see daylight through the floor. Yeah, that thing looks like an enthusiast. The U.S. Air Force is less likely to shoot you down. Cool. What's the problem then? I said less likely. If you did as many amphetamines as these guys do, you'd be lucky not to shoot anything that moves. Oh, shit. Hey, just stay low and you'll be fine.
Above the radar. Shit, been spotted. What that mean? It means they'll send somebody in the area to go check you out. Option 6. ஐயோ. Right. Come on. Oh. சுட்டு தள்ளுறானுங்க கைஸ். குதிச்சிடுறா கைப்புள்ள வச்சுட்டேன். எப்பா போடா ஹேர்கிராஃப்ட் அப்படின்னு டெஸ்ட்ராய்ட். நல்ல வேலை. அடுத்த திம்மோ. எஸ். லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஆனால் யார் சொன்னானே சொல்லியே. இந்த கோமாளி காமிச்சு இந்த நம்பி. Hey, Carl, you gotta stay nice and low on your approach or you'll pop up on the radar. Use the canyon as cover. You sure this thing is safe? I can see daylight through the floor. Yeah, that thing looks like an Acerbian. The U.S. Air Force is less likely to shoot you down. Cool. What's the problem then? I said less likely. You did as many amphetamines as these guys did. You'd be lucky not to shoot anything that moves. Oh, shit. Hey, just stay low and you'll be fine. ஆக்சுவலாக நம்ம அபோவ் ரேடார் லிமிட். You're flying too high. இதை போனோன்னா காலி. Shit, been spotted. What that mean? It means they'll send somebody in the area to go check you out. Option 6. Remain under radar for a short time and they will lose you and give you a chance. பறக்கலை வண்டி. வண்டி பறக்கலை. வெடிச்சிருச்சு. மிஷன் ஃபெயில்டு. ரைட். ரேடாருக்கு கீழேயும் போகணும், ரேடார்லேயும் மாட்டக்கூடாது. என்னடா உங்கள் லாஜிக்? யாரடா அதில் போனீங்க? ஏதாவது ஒன்று இது வந்தால் பரவாயில்ல. சத்தியமாக Nice and low on your approach or you'll pop up on the radar. Use the canyon as cover. You sure this thing is safe? I can see daylight through the floor. Yeah, that thing looks like an Acerbian. The U.S. Air Force is less likely to shoot you down. Cool. What's the problem then? I said less likely. You did as many amphetamines as these guys did. You'd be lucky not to shoot anything that moves. Oh, shit. Hey, just stay low and you'll be fine. ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு லோலியே பறக்கணும், ரொம்ப இதில் போகக்கூடாதுன்னு சொல்கிறான். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கைஸ், விசிபிலிட்டி பாருங்கள். ஃபுல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் மாதிரி காட்டுது. கொஞ்சம் மேலே ஏறணும் அப்படின்னா விசிபிலிட்டி வந்துட்டு வெள்ளை கலர் ரொம்ப அதிகமாக போகக்கூடாது.
அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வெள்ளைக்கடல் அதிகமாக போச்சு அப்படின்னா விசிபிலிட்டி அதிகமாகிடும், அதனால் நீ லோலையே பற அப்படின்னு சொல்கிறான். லோவில் பறக்கிறது மேட்ரு இல்லை, எங்கே போயிட்டு இறக்கணும் அதானே மேட்ரு. ஐயோ லோ த ரைடர். கீழே 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 மேலே போகக்கூடாது, கீழே கீழே போனால் பற்றிக்கிச்சு நெருப்பு. அப்புறமா வந்துட்டு வெடிக்க போகுது இப்போ பருப்பு. ஆமாம் வெடிச்சு செதுவிச்சு. இறங்கி தலைவா, இறங்கிட்டாடு, இறங்கிட்டா. தண்ணியில் விட்டாலும் அமையாது, புகஞ்சது. ஓகே, ஏர்க்ராஃப்ட் ஹஸ் பீன் டெஸ்ட்ராய்டு. உள்ள திரும்ப சொல்லணும்னாலும் டெஸ்ட்ராய் ஆகிடுமாமா. ஓகே, அடுத்தது பார்ப்போம், திரும்பவும் பார்ப்போம். ஓகே, நமக்கு வந்துட்டு இங்கே எல்லோ கலர் மிஷின் வந்து பக்கத்தில் தான் கைஸ் காட்டுது. நம்ம ஓரளவுக்கு பறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பக்கத்துலேயே பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்கேயோ ஒரு மஞ்சள் கலர் இது காட்டுது, எங்கே காட்டுதுன்னு தெரியல. அபோவ் ரேடார் லிமிட்டா? ஐயோ கீழே இருக்கணும்டா. நான் அபோவ் ரேடார் லிமிட். அவனுங்க பார்த்துட்டானுங்கடி தமால். சரி, இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். பரவாயில்லையே, அவங்க அசால்ட்டாக அப்படி அவனுங்க ஒரு வேலை இப்படி இருக்குமோ. எங்கே தாண்டா போகணும்? பெஸ்ட் லைட்லி. ஆமாம், எங்கே போகணுன்னு தெரில. பரவாயில்ல, ஒரு பக்காவான பைலட் கிடச்சதுனால இவ்வளோ தூரம்னாச்சும் ஓட்ட முடியுது. அதுவும் லோ தல் ரேடார், அபோவ் ரேடார் லிமிட்டா. போயிடு தலைவா, போயிடு, கம்பியில் மாட்டின்னு சிக்கிக்காத. ஐயோ, அபோவ் ரேடார் லிமிட். போயிடு கீழே போயிடு. பிலோ த ரேடாரில் தானே போயிட்டுருக்கேன். என்ன தலையா, நீ சொல்கிற மாதிரி போனால் தண்ணியில் தானே விடணும், வெங்காய வந்தையா. அபோவ் த ரேடார் போயாச்சு. திரும்ப சொருவு தான் போகிறேன் நான். தம்மு ஃபஸ்ட்டு ஃபெலோ கைஸுங்க. லாஸ்ட்டு ஒரு ட்ரை பார்க்கலாம். கமான். அந்த மஞ்சள் கலர் ஏரியா எங்கே வருதுன்னு தெரியலையே. ஒரு வேளை இவன் சொன்ன மாதிரி போவேன் நான் கைஸ். நம்ம ரிவர்ஸில் போனால் என்ன, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோன்னு ஒரு. Above the radar. You're flying too high.
கரெக்டாக ஒரு 4 மாடியோட கேப்லேயே பறக்க சொன்னாங்க ஐஸுங்க. ரோட்டு மேலேயே போனாலும் கஷ்டம், ரோட்டுக்கு கீழே போனாலும் கஷ்டம். என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? டேய் அலாரம் அடிக்குதுடா, கீழே போடா. அதை போயிடாதடா, கீழே போடா. கீழே போடா. அப்படியே போடா. ஓகே, எந்த இடத்துல இறக்க சொல்கிறாங்க? கீழே ஓகே. அது எங்கேயும் இறக்க சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கீழே விடு. ரொம்ப கீழே போகிற மாதிரி இருக்குது. இங்கே தான் எங்கன்னா இறக்கணுமா? இன்னும் தெரில. இங்கே தான் இறக்கணுமா, இறக்கக்கூடாதா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. போயினே இருக்குது. மஞ்சள் காட்டு மைனா. டேய் எங்கடா இறக்கணும் அதை சொல்லுங்கடா ஃபஸ்ட்டு. அப்படியே ஓட்டிட்டு போனால் அப்படியே கீழே எங்கன்னா போய் சொல்ல வேண்டியதான்டா. பேட் ஃபுல்லர். கமான். கத்திக்கிச்சு நெருப்பு. இதில் ஏற முடியுமா? லைன் ஏறுமான்னு தெரியல. பட் நல்ல நேரம் வந்துட்டு ஒரு பார்க்கிங் லாட்டில் பிறந்ததுனால ஏற முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏறிட்டேன். விசிபிலிட்டியும் பார்க்கணும், கீழேயும் விடக்கூடாது. வந்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். மோரோவர் இதில் போனால் கூட ரேடார் லிமிட்டில் காட்டுதோ? அம்மா சாமி. டேய் திரும்ப எப்பா. ட்ராப்பா? என்ன ட்ராப்பு? என்ன ட்ராப்னா? Return the airfield and land. ஐயோ மிஷன் போயிட்டு. கரெக்டாக தானே போனேன். எவ்வளோ தூரம் வந்தாச்சு? ஓகே, நம்ம போனது கரெக்டு தான். You sure this thing is safe? I can see daylight through the floor. Yeah, that thing looks like an Australian. U.S. Air Force is less likely to shoot you down. Cool. What's the problem then? I said less likely. Did as many amphetamines as these guys did, you'd be lucky not to shoot anything to move. Oh, shit. Hey, just stay low and you'll be fine. தமால். அந்த வச்சு சொல்லுது. ஏரோப்ளைனை வச்சே வந்துட்டு புகஞ்சி தள்ளிடுச்சு. ஓகே தான். இப்போ அப்படியே வெடிக்க போது பாருங்க. அப்படியே தந்துட்டாங்கன்னா விட்டு ஏற்றுறாங்க. தமால். வெடி இன்னும் வெடி நல்லா வெடி. தமால். ஓகே. இதோட அடுத்த இதில் பார்க்கலாம்.